முதலமைச்சர் பொறுப்பு ஏற்ற உடனே அவர் போட்ட முதல் கையெழுத்து, இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் உங்களுக்கான கையெழுத்து, அதுதான் விடியல் பயணம் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்கன்னு புள்ளி விவர கணக்குகள் சொல்லுகின்றது. அது மட்டுமல்ல, குழந்தைங்களுக்கு பயன்பெறுகின்ற முதலமைச்சர் காலை உணவு திட்டம், குழந்தைங்க படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும்ன்ற நோக்கத்தோடு கொண்டு வந்த திட்டம் புதுமை பெண் திட்டம். இது எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பாக இன்னைக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஒவ்வொரு மாசமும் 1,15,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உரிமை தொகையாக கொடுத்துட்டு இருக்கிறார். சில இடங்கள்ல சில குறைகள் இருந்தது, எங்க பேர் விட்டு போச்சு அப்படின்னு. சமீபத்தில் நடந்த முகாம்கள்ல அதிகமாக பெறப்பட்ட மனுக்கள் இந்த உரிமை தொகைக்காகத்தான். நான் சட்டசபையில் முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் பேரில் அனௌன்ஸ் பண்ணேன், வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதி முதல் விடுபட்டு போன சில மகளிருக்கும் நிச்சயம் அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்திருக்கிற. நிச்சயம் வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதி அனைத்து மகளிருக்கும் அந்த மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டம் நிச்சயம் ஒன்று சேரும். இப்படி பெண்கள், திருநர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள்னு அனைத்து தரப்பு முன்னேற்றத்திற்காகவும் நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அரசு எப்படி உங்களுக்கெல்லாம் ஆதரவாக இருக்கின்றதோ, உங்களுக்காக செயல்படுதோ, அதே மாதிரி இந்த அரசுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.